தமிழோடு தமிழாக இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தகவல் பற்றி பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு புது மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைல்ல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது போக நீங்க இதுல ஜோஸ்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரிலீஸ் ஆகிற அதிகப்படியான மொபைல்ஸ்ல வந்து எஸ்டி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில மொபைல்ல வந்து எஸ்டி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. அப்படி எஸ்டி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா உங்க பழைய மொபைல் இருக்கிற எஸ்டி கார்டு எடுத்து அப்படியே போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த எஸ்டி கார்டுல வைரஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டு அந்த எஸ்டி கார்டை வந்து ஃபார்மேட் அடிச்சிருங்க, அல்லது அதுல வைரஸ் இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பாத்துருங்க. அப்படி நீங்க அந்த வைரஸோட அந்த எஸ்டி கார்டு எடுத்து புதிய மொபைல போட்டீங்கன்னா புதிய மொபைல் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து உங்க எஸ்டி கார்டுல வந்து அதிக ஸ்டோரேஜ் இருந்தாலும் உங்க மொபைல் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புது மொபைல் வாங்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்கிற ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, புது மொபைலை எத்தனை மணி நேரம் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்க ஒரு புது மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைல் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. 60% மேல சார்ஜ் இருந்துச்சுன்னா நீங்க சார்ஜ் போட வேண்டிய தேவை கிடையாது. நீங்க அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்க 60% உள்ளாடி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா 100% ஆகிட்டு தான் நீங்க அதை யூஸ் பண்ண தொடங்கணும். மொபைல் யூஸ் பண்ற அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, இப்போ ஒரு புதிய மொபைல் வாங்கிட்டீங்க, அந்த புதிய மொபைல்ல வந்து வைரஸ் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க ஆன்டிவைரஸ் போடுறீங்க. அந்த ஆன்டிவைரஸ் போடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா ஆன்டிவைரஸ் போடுறதுனால அதிகப்படியான ஜங்கிள் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதனாலே உங்க மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு புதிய மொபைல் வாங்கும்போது அந்த மொபைல் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதனால கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல் தான் நம்ம வாங்குவோம். அப்படி நம்ம ரொம்ப ஸ்டைலா இருக்கிற மொபைல் வாங்கும்போது அது வந்து பின்னாடி ஸ்லிப் ஆகுமா, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருமான்னு நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம இப்போ ஒரு புதிய மொபைல் வாங்கிட்டோம், அந்த மொபைல் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம அந்த மொபைல் வாங்கும்போதே ஒரு டெம்பரரியா யூஸ் பண்றதுக்கு வேண்டி ஒரு மொபைல் கவரை வாங்கிருங்க. அது நம்ம ஒரு மொபைல் கவர் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் போட்டிருப்போம். அந்த மொபைல் கவர் வந்து வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. டெம்பரரியா ஒரு பேக் கவர் வாங்கி நீங்க அதை போட்டுருங்க. நீங்க ஒரு புதிய மொபைல் வாங்கிட்டீங்க, அந்த புதிய மொபைல்ல வந்து ஆன் பண்ணும்போது வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதிகமா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்து பீச் போயிட்டே இருப்பீங்க. ஆனா அதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாசிக்க மாட்டீங்க. அதுல வந்து லொகேஷன் எல்லாம் ஆன் பண்ண சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நீங்க அதுல நெக்ஸ்ட் கொடுக்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். அதனால நீங்க அதுல கொடுக்குற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்லுமே நீங்க வாசித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து அதை ஆன் பண்றது பெஸ்ட். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதிய மொபைல் வாங்குவோம், அந்த மொபைலை வந்து ரூட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி ரூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து அந்த மொபைலுக்கு வரும். அதுபோக உங்களுக்கு ரூட் பண்ண தெரிஞ்ச மட்டுமே அந்த மொபைலை ரூட் பண்ணுங்க. அது அல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, வெளியே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நல்லா ரூட் பண்ண தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டுமே கொடுத்து ரூட் பண்ணுங்க. தெரியாம நீங்க அந்த மொபைலை ரூட் பண்ணாதீங்க. அப்படி ரூட் பண்ணும்போது மொபைல் வந்து டெத் கண்டிஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஒரு புதிய மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைல்ல வந்து அதிகப்படியான டிஃபால்ட்டான ஆப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு, அந்த ஆண்ட்ராய்டு எல்லாமே டிஃபால்ட்டா கொடுத்துருக்க ஆப்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ் பண்ற மாதிரி சில ஆப்ஸ் இருக்கும், சில வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்த தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுக்கலாம். அது போக நீங்க பிளே ஸ்டோர்ல வந்து எடுக்கிற ஆப்ஸ் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்றா போல எடுங்க. அதாவது எல்லா ஆப்ஸையும் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா உங்களோட பேட்டரி வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளா சொல்ல போனா, நீங்க ஃபேஸ்புக் ஆப் எடுக்கிறீங்க, அந்த ஃபேஸ்புக் ஆப் வந்து பேக்ரவுண்ட்ல ரொம்ப ரன் ஆகும். அது போக உங்களோட ஸ்டோரேஜும் அதிகமாக எடுக்கும். அப்படி வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுறதுனால உங்களோட பேட்டரி வந்து சீக்கிரமா ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஃபேஸ்புக் ஆப் யூஸ் பண்ணாம ஃபேஸ்புக் லைட் யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்க, அந்த மொபைல் புதிய மொபைலா இருந்தாலும் சரி, இல்ல பழைய மொபைலா இருந்தாலும் சரி, அந்த மொபைல்ல வந்து நீங்க ஒரு கான்டாக்டை சேவ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு கிளவுட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளவுட் ஸ்பேஸ்ல உங்களோட கான்டாக்டை சேவ் பண்ணி வைக்கிறது பெஸ்ட். கிளவுட் ஸ்பேஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, உங்களோட ஜிமெயில் டிரைவை தான் அவங்க வந்து கிளவுட் ஸ்பேஸ்னு சொல்றாங்க. உங்க ஜிமெயில் டிரைவ்லையும் உங்களோட கான்டாக்டை சேவ் பண்ணி வைக்கலாம். அது வந்து நீங்க வேற ஒரு மொபைல் வாங்கும் போதும் அந்த மொபைல்ல வந்து அந்த கிளவுட் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுல வந்து இன்புட் பண்ணீங்களையும் உங்களோட கான்டாக்ட் வந்து அதுல டிஃபால்ட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்குன்னா அந்த மொபைல்ல வந்து அதிகப்படியான டேட்டாஸ் வச்சிருப்பீங்க. அந்த டேட்டாஸ் வந்து உங்க டேட்டாஸும் இருக்கலாம், இல்லாத
உங்க ஃப்ரெண்ட்ஸோட டேட்டாஸும் இருக்கலாம். அதனால அந்த டேட்டாஸை வந்து மாசத்துக்கு ஒருக்கா அல்லது வாரத்துக்கு ஒருக்கா நீங்க வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பேக்கப் எதனால எடுத்து வைக்கிறோம்னா, உங்க மொபைல் வந்து உங்க கிட்ட மட்டும் இருக்கிறது கிடையாது, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால யார் வந்து யாரோட டேட்டாஸை எடுப்பாங்க அதனால அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால நீங்க வாரத்துக்கு ஒருக்கா அல்லது மாசத்துக்கு ஒருக்கா அந்த மொபைல்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அது போக வந்து நீங்க ஒரு புதிய மொபைல் வாங்கிட்டீங்கன்னா செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, உங்களோட மொபைல்ல வந்து ஒரு லாக் செட் பண்ணிடுங்க. அது பேட்டர்ன் லாக்கா இருந்தாலும் சரி அல்லது பாஸ்வேர்டா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு லாக் செட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட். ஏன்னா நீங்க ஒரு மொபைல் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு மொபைலும் நீங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா வந்து அதிகப்படியான ஹேக்கர்ஸா இருந்தாலும் சரி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்க மொபைல் வாங்கி யூஸ் பண்ணும்போது அது பாஸ்வேர்டு இல்லாம இருந்ததுன்னா அந்த மொபைல்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து சீக்கிரமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோஸ்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.